சங்கீதம் 42:5 வாசிங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, ஒரு ஆத்துமா என்ன பண்ணுமா? சஞ்சலப்பட முடியுது. ஒரு ஆத்துமாவால் என்ன பண்ண முடியுது? கலங்க முடியுது. ஒரு ஆத்துமாவால் சந்தோஷப்படவும் முடியுது. அப்போ சந்தோஷங்கிறத உடம்பு படல. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அது உடம்பு படல. எது படுது? ஆத்துமா சந்தோஷப்படுது. நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா எது வருத்தப்படுது? ஆத்துமா தான் வருத்தப்படுது. அப்ப உணர்வுங்கிறது, இந்த உடம்புக்கான உணர்வுங்கிறது இவ்வளவுதான். பசிக்குது, வலிக்குது, இது உடம்புக்கான உணர்வு. ஆத்துமக்கான உணர்வு தான் என்னது? நான் மகிழ்ச்சியா இருப்பது, நான் துக்கமா இருப்பது, நான் சஞ்சலப்படுவது, நான் களி கூறுவது எல்லாம் ஆத்துமால நடக்கிறது. எனக்கு திடீர்னு யாரையாவது பார்த்தா சந்தோஷம் வந்துடுது, திடீர்னு யாரையாவது பார்த்தா கோபம் வந்துடுது. இது என்ன பிரச்சனை? ஆத்துமால ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப என்னுடைய ஆத்துமா சஞ்சலப்படுகிறது, கலங்குகிறது என்று சொன்னால் என்னுடைய ஆத்துமால என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்கணும். உடம்பு பசிச்சுன்னா சாப்பிட்டுறோமா இல்லையா? அப்ப ஆத்துமா சந்தோஷப்படக்கூடிய வேலையை நம்ம இன்னும் பார்க்கல. என்னுடைய ஆத்துமா சஞ்சலப்படக்கூடிய வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆள் இப்படிதான் தீர்மானிக்கப்படுறீங்க. முதல்ல நீங்க ஒரு புரிதலை அடைவது, அதுதான் மனம். நான் என்ன பண்றேன், இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன், அது என்னுடைய மனம். ரெண்டாவது, நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு பிளானை வகுத்துக்கிறேன். இது நான் இப்படிதான் நடக்க போறேன் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன். இந்த தீர்மானத்தை கடவுள் கொடுக்கவே முடியாது. நீங்க இப்படிதான் நடக்கணுங்கிற தீர்மானத்தை நீங்க தான் எடுக்க முடியும், கடவுள் கொடுக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுதான் நீங்க. அப்ப உங்க மனசு ஒரு தீர்மானத்தை எடுக்குது. அந்த தீர்மானத்தின் ஊடாக ஒரு உணர்ச்சியை சம்பாதிக்குது. அது அழுகையோ, அது சிரிப்போ, அது சஞ்சலமோ, அது வருத்தமோ, இவ்வளவுதான் நீங்க. நீங்க ஒரு முடிவெடுக்க போறீங்க. உங்க முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. அதன் ஊடாக வருத்தமோ துக்கமோ நீங்க ஏற்படுத்துங்க. இப்ப ஆதாம் என்ன பண்ணா? அப்படி வந்துருங்க. ஆதாம் அவன் ஒரு ஆத்துமா, அவனால முடிவெடுக்க முடிஞ்சிச்சு. கடவுள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு, போயா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு இந்த பக்கம் வந்துட்டான். என் தேவன் நீங்கள் தள்ளி விடுகிற போது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல சாத்தான் வரப்போறான்னு புரிஞ்சுக்கணும். தேவன் அமைதியாயிட்டாரு, அந்த இடத்துல சாத்தான் வந்துட்டான். இப்ப இவன் ஒரு திட்டத்தை போடணும். இங்க அநேகர் மனித திட்டங்களை வைக்கிறனாலேயே தேவ சமூகத்தை விட்டு விலகி போறீங்க. இவன் ஒரு திட்டத்தை தீட்டுறான். அந்த திட்டம் அவனுக்கு கை கூடிச்சா தேவர்களை போல் ஆவீர்கள். சாத்தான் எதனால் விழுந்து போனான்? நான் தேவனுக்கு நிகராவேன் அப்படிங்கிறனால விழுந்து போனான். ஆதாம் எதனால் விழுந்து போனான்? நான் தேவர்களை போல் ஆக வேண்டும் என்று சொல்லி விழுந்து போனான். நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர்கள் எழும்புகிற போது விழுந்து போவார்கள். தேவன் உன்னை வைக்கிற இடத்துல நீ இருந்தேன்னா அந்த இடத்துல பாவம் வரவே செய்யாது. நீ அந்த இடத்தை விட்டு நான் தான் அப்படின்னு நினைச்சேன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்ப 3 விஷயத்தை சிந்திங்க. என்னுடைய மனசு எப்படி இருக்கு? என்னுடைய மனசு எந்த திட்டத்தின்படி போயிட்டு இருக்கு? என்னுடைய ஆத்துமா இப்ப சந்தோஷப்படுதா, வருத்தப்படுதா? நீங்க ஆத்தும மணவாளன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யாரு உங்க ஆத்தும மணவாளன்? யாரு உங்க ஆத்தும? அப்படி அக்கா அந்த பக்கம் பாக்குறாங்க. அவங்க ஆத்தும மணவாளன் நம்ம எதை வச்சு சொல்றோம்? செத்தா கூட வந்துருவாப்லையா? இல்ல ஆத்துமா போகும்போது பரலோகத்திலே நினைச்சு வச்சுப்பாங்க, ஏ ஜோடி ஜோடியா போடு அடியா. என்ன கதையில ஆத்ம மணவாளன்? உடைய சரீரத்தின் துணைதான் இதுவே தவிர ஆத்மாவின் துணையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அங்க 2 வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கு. ஒன்னு யார் இருக்கா? தேவன் இருக்காரு, இன்னொன்னு சாத்தான் இருக்கு. இதை எதை தீர்மானிக்குது? சித்தம் தான் தீர்மானிக்குது. நீங்க எந்த சித்தத்தின்படி நடக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புருஷனை திருமணம் செஞ்சுக்கிறீங்க. அவர் சொன்னபடி நடக்க மாட்டேன், நான் இன்னொருத்தர் சொன்னபடி நடப்பேன்னா நம்ம இப்ப யாருக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இருக்கோம்? ஒரு கேள்வி வருது இல்ல, யாருக்கு தான்டா பொண்டாட்டியா இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அங்கதான் பிரச்சனை. அப்போ நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், யாரை மகிமைப்படுத்துகிறேன், யாரை கனப்படுத்துகிறேன் பொறுத்துதான் என்னுடைய தலை அமைகிறது. இப்ப வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எதுக்காக இதை புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன்னா, நீங்கள் 1000 முறை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பிரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? எண்ட் ஆஃப் த டே முடிவு என்னன்னா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேனா போக மாட்டேனா, என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுமா படாதா, இதானே கேள்வி. அப்ப ஆத்மாவுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்காத வரைக்கும் எவன் ஒருவன் நான் ஆத்மாவுக்காக வாழ்றேன்னு நினைக்கிறானோ அவன் என்ன நினைக்க மாட்டான் தெரியுமா?
சபை மோசம் பாஸ்டர் மோசம் நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க நான் தான் போராடி ஆகணும்னு தெரியும் இல்லையா? அடுத்தவங்களை குறை சொல்ல நிற்க மாட்டான், தேவனை குறை சொல்ல நிற்க மாட்டான், வேதத்தை குறை சொல்ல நிற்க மாட்டான், முறுமுறுக்க மாட்டான். அவன் தன்னை திருத்திக் கொள்ள ஆரம்பிப்பான். அப்ப என்ன திருத்திக் கொள்ள ஆரம்பிக்கணும்னா முதல்ல இந்த புரிதல் எனக்கு தேவை. உள்ளார்ந்த மனிதனையும் புறம்பான மனிதனையும் நான் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தேவை. ஆதியாகமம் 2:7 ஒரு கவாசிங்க. தேவனாகிய மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். பாருங்க, பூமியின் மண்ணு, ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்மா, இப்படி ஒரு மனிதன் உண்டாக்கப்படுகிறான். இப்ப என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? பூமியினுடைய மண் என்கிட்ட சேர்ந்திருக்கு, தேவனுடைய சுவாசம் என்னிடத்துல சேர்ந்திருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இங்க உருவாயிருக்கு. இப்படி நம்ம எல்லாரும் இங்க நிக்கிறோம். நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டதனுடைய ரா மெட்டீரியல், மூலப்பொருள் என்னவா இருந்துச்சு? மண்ணா இருந்துச்சு. இப்போ மண்ணுங்கிறது மூலப்பொருள். மண்ணை எடுத்து இந்த குயவன் என்ன பண்ணுவாரு? வெறும் களிமண்ணை தூக்கி தான் அவர் என்னதான் எதையாவது வரைவார், அப்படிதானே? பானையா வனைஞ்சுக்குப்பாரு, வரைவார்ல வனைவார். என்ன பண்ணுவாரு? பானையா வனைஞ்சுப்பாரு. நம்மளால மனுஷனை கூட என்ன பண்ணிட முடியும்? வனைஞ்சிட முடியும். வனைஞ்சிட முடியுமா இல்லையா? ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 103:14 வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்னென்ன உருவத்தோடு இருக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த உருவத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்தார், அப்படிதானே? இந்த உருவத்தை கொடுத்தது யார்? ஆதாமுக்கு. இது ஆதாமுடைய உருவம்னு கொடுத்தது யார் தான்? கடவுள் தான் கொடுத்தார். இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு உருவம் இருக்குல்ல, இந்த உருவத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான் கொடுக்கிறார். இப்போ நான் வச்சிருக்கக்கூடியது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ், இது ஒரு மாடல். 14 ப்ரோ மேக்ஸ் இருக்கும், 13 ப்ரோ மேக்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ஏதோ ஒரு வித்தியாசங்களோட மாடல் இருக்கும். தேவனை சிந்திங்களேன், மில்லியன் கணக்கான மாடலை போட்டிருக்காரு. உங்க மூக்கு என் மூக்கு மாதிரி இல்லை, என் கைரேகை உங்க கைரேகை மாதிரி இல்லை, என் கண்ணு உங்க கண்ணு மாதிரி இல்லை, அப்படிதான். மிகப்பெரிய ஒரு படைப்பாளி. கோடிக்கணக்கான மக்களை ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமா என்ன பண்ணிட்டாரு? படைச்சு விட்டாரு. ஆனா மூலப்பொருள் ஒண்ணுதான். என்னது? மண்ணு தான். ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனிதன் இத்தனை மாடலை உருவாக்க முடியும்னா, இன்னும் மாடல் முடியல, பிறந்துகிட்டு இருக்கு. இப்ப பேசுற டைம் கூட வித்தியாசமா ஒரு பிள்ளை பிறக்குது. அதுக்கு ரேகை வேற மாதிரி இருக்கு, மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, மூக்கு வேற மாதிரி இருக்கு, கண்ணு வேற மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளியாக யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, புறம்பான மனிதனை உண்டாக்கியது யாரு? யாரு? புறம்பான மனிதனை உண்டாக்கியது யாரு? தேவன். மனிதனால் புறம்பான மனிதனை உண்டாக்க முடியுமா? மனிதனால் ஒரு புறம்பான மனிதனை உண்டாக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? புறம்பான மனிதன் என்பது வெறும் உருவம் தான். என்னதான்? வெறும் உருவம் தான். நீங்க இதுல செத்து கிடக்குறீங்க, அது புறம்பான மனிதன் தானே? அது புறம்பான மனிதன் தான். அப்போ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பானையை வரைகிறோம், அது புறம்பானது தான். புறம்பான ஒரு வடிவம், உருவம் தான். திருவள்ளுவர் இருக்காரு தெரியுமா? யாரு? புறம்பான மனிதன் தான். என்ன வித்தியாசம்? தேவனால் உங்களை உண்டாக்கிற முடிஞ்சு, உயிர் கொடுக்க முடிஞ்சு. நம்மளால திருவள்ளுவரை உருவாக்க முடிஞ்சு, உயிர் கொடுக்க முடியல, அப்படிதானே? இப்ப கடவுளுக்கு எனக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருவேளை என்னால உயிர் கொடுக்க முடிஞ்சுச்சுன்னு வைங்களேன், அப்படியே திருவள்ளுவரை செஞ்சு வச்சுட்டு அப்படியே சுவாசத்தை ஊதிட்டோம் கடவுளை மாதிரி, நான் திருவள்ளுவர் எழும்பி நடப்பாரு. அவர் இங்கிட்ட அங்கிட்டு நடச்சானா கன்னியாகுமரி காலியா போயிடும். ஏன்? கடல் வந்துடும். அவர் பெரிய மனுஷன் இல்லையா? இப்ப அவ்வளவு உயரமா இருக்கிறவர் திடீர்னு என்ன பண்ணிடுவார்? கடல்ல எழும்பி நடக்க ஆரம்பிச்சார். கடவுள் பார்த்தார், இவங்களை நம்ப முடியாது. புறம்பான உடலை உருவாக்குவதோடு சரி, உயிர் கொடுக்கக்கூடியதை நம்ம ஆற்றலை என்ன பண்ணல, நம்மள்ட்ட கொடுக்கல. ஒருவேளை அதை கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிலை நடந்திருக்கும். 10-15 பெரியார் இருப்பார், 10-15 காமராஜர் இருப்பார், 10-15 கலைஞர் இருப்பார். கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாடல். எல்லாத்துக்கும் உயிர் வந்திருக்கும். ஆனா என் தேவன் எதனா, உங்களால புறம்பான மனிதனை வடிவமைக்க முடியும், உயிர் கொடுக்க முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துட்டு ஒரு உடலை பெத்தெடுத்துற முடியுது, ஒரு உடலை பெத்தெடுத்துற முடியுது, உயிர் கொடுக்க முடியாது. இவன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம தான் உயிர் கொடுக்கிறோம். அப்படி இல்லை. தேவன் அனுமதித்தால் அது உயிரோடு பிறக்க போகுது. அப்ப நீங்கள் புறமான மனிதனை உருவாக்கிற முடியும்,
உயிர் கொடுக்க முடியாது. இதுதான் உங்களுக்கும் தேவனுக்குமான வேறுபாடு. அப்ப வெறும் புறம்பான மனிதன் அவன் பிணம்தான். அவனால என்ன பண்ண முடியாது? கையை ஆட்ட முடியாது. நம்ம திருவள்ளுவர் கையாட்ட மாட்டார் தெரியும்ல, அது அப்படியே உட்காந்துப்பாரு, சமத்து பிள்ளையாட்டம். இப்ப கண்ணாடிக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது போய் பார்க்கல? நான் படத்துல தான் பார்த்தேன், பிக்சர்ல தான் பார்த்தேன். இப்ப நம்ம இப்ப அங்கே விவேகானந்தர் ராக்கம் இருக்கு இல்லையா? விவேகானந்தர் போய் அங்கதான் தவம் இருந்தாராம், கடலுக்குள்ளாடி. அப்படி சொன்னாங்க, நம்ப சொன்னாங்க, நம்பிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன கேள்வினா, இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் எல்லாம் வெறும் சிற்பம் தானே தவிர என்ன இல்லை? உயிர் உள்ளவை அல்ல. நான் எதையும் சேர்த்து சொல்றேன். நீங்க அந்தோனியார்னு ஒன்று உருவாக்கி வச்சாலும் அது என்னதான்? நீங்க உருவாக்குனதான், உயிர் இன்னும் கொடுக்கல தம்பி. ஏன்னா நீ கடவுள் இல்லை. நீ என்னத்தையோ போட்டு இது திருவள்ளுவருங்கிற மாதிரி, இது அந்தோனியார், இது மரியாள், இது இயேசு. ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் என்னதான்? திடீர்னு அதுக்கு உயிர் வந்துச்சுன்னா நீ யோசித்து பாரு, கடவுள் பாவம், அவர் யோசிப்பார், என்னடா நீ எனக்கு சப்ஸ்டியூட்டா மாடல் எல்லாம் இறக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படித்தானே? கடவுள் இருக்கும். நீங்க இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. திடீர்னு உயிர் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இயேசுநாதர் வெளியே வருவாரு, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு. உங்களுக்கு புரியுது இல்ல? ஒரே மாதிரி இருக்க மாட்டாப்புல, வேற வேற மாடல்ல நிப்பாப்புல. இப்ப நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிரும்னா, இதுல யாரு நம்புறதுன்னு தெரியாது. கடவுளே இவ்வளவு கன்ஃபியூஷன், அந்தோனியார் யோசித்து பாருங்க, முடிஞ்சு போச்சு. பேர்லயே போல கன்ஃபியூஷன். இது அந்த அந்தோனியார், இது இந்த அந்தோனியார், அப்படிதானே? அவர் மிகப்பெரிய பாதுகாவலர். எல்லா சிலைகளும் கிளம்பிடுச்சுன்னா மனுஷன் எண்ணிக்கையோட சிலை எண்ணிக்கை ஜாஸ்தியா போறோம். ஏன்? அம்புட்டு கடவுள் வச்சிருக்கோம், அவ்வளவு பேர் புனிதர்கள், எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணி விடுறதான், இவன் புனிதன் அவன் புனிதன், எல்லாரும் புனிதர். பாருங்க, இந்த புறமான மனிதர்களை நீங்கள் நம்பினா உங்களுக்கு என்னதான் வரும்? மரணம் தான் வரும். நான் சிலை உட்பட சொல்றேன். நீங்க ஒன்ன செஞ்சு வச்சுட்டு நம்புறீங்கன்னா அது எந்த விதத்திலையும் கடவுள் ஆயிராது. அதை நீங்க உண்டு பண்ணது, அதுக்கு உயிர் வரைக்கும் இல்ல. இப்ப உயிரற்ற ஒரு இதுக்கு முன்னாடி போய் மண்டிட்டு அழுறதுனால ஏதாவது நடக்குமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் ஓடி வந்து திருமணம் பண்ணும்போது நான் தான் உதவி பண்ணேன், சென்னையை சார்ந்தவர். அவர் பொசுக்குன்னு பயங்கரமான ரவுடி, பேர்ல பல கேஸ் இருக்கு. திடீர்னு நல்லவான்னு சொல்லுவான்ல, திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறேன், பயப்புள்ள இங்கிட்டு இருந்து முழங்கால நடக்கிறான் பாருங்க வேளாங்கண்ணியில. எனக்கு என்னடா பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு 2 போன நேயர்னு நினைக்கிறேன், திடீர்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட ரொம்ப வயது முதிர்ந்தவர், என்னண்ணே காலில் அப்படின்னு, எங்கண்ணே விழுந்திய அப்படின்னு கேட்குறேன். எனக்கு மறந்து போச்சு, இந்த சம்பவம் மறந்து போச்சு. இவன் எங்கேயோ விழுந்து வாரிட்டு வந்திருக்கான் போல. எங்கேன்னு கேட்டா, இல்லை அது உனக்கு விஷயம் தெரியாதோ, நான் அங்கே கடவுள்கிட்ட அப்படியே நேர்ந்துக்கிட்டு நடந்தேன். அப்படியே என்ன நடந்துச்சு? இந்த புண்ணை தவிர வேற ஏதாவது கிடைச்சிச்சா உனக்கு? ஒன்றும் இல்லை. திடீர் பரிசுத்தம் ஆயிடுவானுங்க. அப்படியே இங்கிட்ட அங்கே நடந்து இப்போ என்ன போகுது சொல்லுங்க? காலில் புண்ணார 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள இவன் மனசு மாறிடுவான், இவன் மறுபடி கொள்ளக்காரன் ஆயிடுவான், இவன் மறுபடி திருடன் ஆயிடுவான். அதில் மாற்றமே இருக்காது. ஆனால் திடீர்னு ஒன்று ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு, போவோம் போய் ஒரு மொட்டையை போட்டு விடுவோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ மொட்டையை போடுறதுனாலையோ முட்டங்கால போடுறதுனாலையோ ஒன்றும் நடக்க போறது இல்லை. நடக்க வேண்டியது என்னது? மனது ரீதியான மாற்றம் இல்லையா? மனம் திரும்பாம உட்கார்ந்துக்கிட்டு நீ முட்டி போட்டு நடந்தாலும் சரி ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்ப தேவ சமூகத்தில் இந்த புறம்பான வேஷங்கள் எல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் மீசை எடுக்கிறது, தாடி எடுக்கிறது, நான் பயந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் போட்டுனேன், அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம்தான். புறம்பான அலங்காரம் தேவைப்படுது. இப்படி இருந்தாதான்டா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாப்புல. ஒரு தம்பி இருக்காப்புல சென்னையில், அவர் யாஷ்வா நாமத்தை பார்த்துட்டு தினமும் கழிக்கப்பாரு. ஆனால் அது பைபிள் சார்ந்து இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, நீ பிரசங்கம் பண்ண இல்லை அப்போ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இது பாவமா? நான் ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் பொய் சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறது? இப்போ நான் பாதிரியாரும் இல்லை வந்து என் பாவம் மன்னிப்பு கேள்றான்னு சொல்றதுக்கு. ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சுட்டு ஒரு மெசேஜ், அண்ணே இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? புறம்பான தோற்றத்தில் அவன் என்ன நம்பப்படுதுன்னா, இவர் இப்போ பாஸ்டர்னா இதெல்லாம் பண்ணணும், பாவ மன்னிப்பு கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு, போ ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்க என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நம்ம இன்னும் எதை புரிஞ்சுக்கலன்னா, என் தேவனுக்கு எது தேவைங்கிறதே புரிஞ்சுக்கல. இன்னும் புறம்பான மனுஷனையும் புறம்பான உருவத்தையும் புறம்பான மனிதர்களையும் நம்பிட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். என் தேவன் சொல்றார் அப்படி இல்லை, உள்ளார்ந்த மனிதன் ஒன்று இருக்கு, அதை குறித்து சிந்திக்க ஆரம்பின்ட்டு. அல்லேலூயா.
நீங்க தேவன் மனிதனை உண்டாக்குகிற போது அவர் உள்ள ஒரு மனிதனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். புறம்பான மனிதனை கொடுத்துட்டு உள்ள ஒரு மனிதனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த உள்ள ஒரு மனிதனை கொடுக்கிறது அப்படிங்கிறத அவனுக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுக்கிறான்னா தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துறார். எப்போ? அவனை உருவாக்குகிற போதே தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துறாரு.